So listen to this message very carefully. கவனமாக இந்த செய்தியை கேளுங்கள். This is from Revelation. இது வெளிப்படுத்தலிலிருந்து வருகிறது. Go to Revelation chapter 11. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் and verse 3. 3வது வசனம். And I will give power. நான் வல்லமையை கொடுப்பேன். Now not the grammar, I will give. நான் வல்லமையை கொடுப்பேன். That means it's not yet given. அப்படியானால் இன்னும் கொடுக்கப்படவில்லை. It will be given. அது கொடுக்கப்படும். Now what will be given? என்ன கொடுக்கப்படும்? Power. வல்லமை. And he also describes unto who this power will be given. யாருக்கு அந்த வல்லமை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது? Unto my two witnesses. என்னுடைய 2 சாட்சிகளுக்கும் நான். Now we have to understand, suddenly in this world 2 witnesses will appear. திடீரென்று இந்த உலகத்திலே 2 சாட்சிகள் தோன்றுவார்கள். Now I'm not going to go into details to tell you who are these 2 witnesses. யார் அந்த 2 சாட்சிகள் என்று அதை குறித்ததான விவரமான காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க போவதில்லை. Because that will become like a seminar. அது கருத்தரங்காக மாறிவிடும். But please understand, the names given to these 2 people are witnesses. இந்த 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டதான பெயரை பார்ப்போம். 2 சாட்சிகள். And God calls them as my witnesses. தேவன் அவர்களை என்னுடைய 2 சாட்சிகள் என்று சொல்லுகிறார். Always God gives power to whom he calls my. என்னுடையவர்கள் என்னுடையது என்று சொல்லும்போது அவர்களுக்கு தேவன் அதிகாரம் வல்லமையை கொடுக்கிறார். Now what is the job of these 2 witnesses? இந்த 2 சாட்சிகளுடைய வேலை என்ன? They shall prophesy. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். They will prophesy. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். When we see verse 7, 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது they will testify. அவர்கள் சாட்சியை சொல்லுவார்கள். So here we find prophecy and testimony. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் சாட்சியும் அதோடு கூட தீர்க்கதரிசனமும். Now these are amazing prophets because they will be prophesying 1260 days. இது விசேஷமான தீர்க்கதரிசிகள் 1260 நாட்கள் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். Now 1260 days refers to 3.5 years. 1260 நாட்கள் என்று சொல்லும்போது 3.5 வருஷங்களாம். 13.5 years these 2 witnesses will prophesy. 1260 நாட்கள் இந்த 2 சாட்சிகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். And what dress will they be wearing? அவர்களுடைய உடுப்பு எவ்வாறாக இருக்கும்? Sackcloth. Verse 3. 3வது வசனத்திலே பார்க்கிறோம் Clothed in sackcloth. இரட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாய். So that means you will understand what they will be prophesying. அப்படியானால் அவர்கள் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் உங்களுக்கே தெரியும். Definitely it's not going to be prophecy which is good to hear. நிச்சயமாக அவர்கள் சொல்லுகிறதான தீர்க்கதரிசனம் கேட்பதற்கு இனிமையாக இருக்காது. Because wherever sackcloth comes, it refers to crying. எங்கெல்லாம் இரட்டு வஸ்திரம் என்று வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு அழுகை புலம்பலை நாம் பார்க்கலாம். So these 2 witnesses will be wearing a dress. இந்த 2 சாட்சிகளும் ஒரு உடுப்பை அணிந்திருப்பார்கள். 3.5 years they will be prophesying, brother. 3.5 வருஷங்கள் அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டே இருப்பார்கள். Okay, verse 5. 5ஆம் வசனம். And if any man will hurt them. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால். And if any man will hurt them. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால். Fire proceedeth out of the mouth. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும். And devoureth their enemies. அவர்கள் சத்துருக்களை பட்சிக்கும். Now listen very carefully. கவனமாய் கேட்போம். This is going to happen. இது நடக்க போகிற காரியம். But it will happen when the time comes. ஆனா அந்த நேரம் வரும் பொழுது இது சம்பவிக்கும். Which means God is already telling what will happen to people who try to hurt them. அப்படியானால் ஏற்கனவே தேவன் சொல்கிறார் சேதப்படுத்த விரும்புகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்றும் சொல்லிவிட்டார். Fire will proceed out of their mouth. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும். And devoureth their enemies. அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். And if any man will hurt them. அவர்களை யாராவது சேதப்படுத்த ஒருவன் மனதாய் இருந்தால். He must in this manner be killed. இந்த முறையிலே அவன் கொல்லப்பட வேண்டும். Now I want you to understand, you know who are these prophets? இந்த தீர்க்கதரிசிகள் யாவர்? When we turn to verse 4. 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். These are the 2 olive trees and the 2 candlesticks standing before the God of the earth. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும். Now all of you know is that murder is thou shalt not murder is in the 10 commandments. வேதாகமத்திலே நம்ம பார்க்கும் 10 கட்டளைகளிலே நீ கொலை செய்யாதிருப்பாயாக. And in the book of Ephesians
For we wrestle not against flesh and blood. எபேசியரின் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம் நாம் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. But here we find இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், if any man will hurt them, they will be killed. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். They will be killed in this manner. இந்த முறையிலே அவன் கொல்லப்பட வேண்டும். Now the very interesting point is they don't need anybody's help. அவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. Nobody help. யாருடைய உதவியும் தேவையில்லை. It doesn't mention how the fire will come. It just says it comes out of the mouth. அந்த அக்கினி எப்படி வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா வாயிலிருந்து அக்கினி புறப்படும். That means they will have the power to produce fire. அப்படியானால் வாயிலிருந்து அக்கினி அக்கினி கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையவர்களாய் இருப்பார்கள். Now, a lot of people who don't understand the Bible will say this refers to an AK-40. That's all stupid. It says out of their mouth. இதை புரிந்து கொள்ளாத சிலர் சொல்லிவிடுறார் இது AK-47 குறிக்கிறது என்று. அப்படியே இல்ல, வாயிலிருந்து அக்கினி வரும். These guys will have fire coming out of their mouth. இரண்டு நபர்களும் தங்களுடைய நாவிலிருந்து அக்கினியை வெளியே கொண்டு வருவார்கள். Why? That is a means of self defense given for them. அப்படிப்பட்டதான தற்காப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. That means nobody can kill them. அப்படியானால் அவர்களை யாரும் கொல்ல முடியாது. Nobody can hurt them. யாரும் அவர்களை சேதப்படுத்த முடியாது. Okay. Now here it says if any man will hurt them. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால், that means when they try to hurt them they will be killed. அப்படியானால் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவன் கொல்லப்படுவான். Now you may ask me what about the governments? அப்படியானா நீங்க கேட்கலாம் அரசாங்கம் என்ன செய்யும்? They can't do anything. அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. That's why I'm telling you better understand from this message God is in absolute control. ஆகவே இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்வோம் தேவன்தான் பூரணமான ஆளுகை செய்கிறார். Man with so much of technology, with all those nuclear bombs, they won't be able to do anything against these guys. மனுஷன் எல்லா வகையான புதிய கண்டுபிடிப்புகள், நியூக்ளியர் பாம்ஸ் இவைகள் எல்லாம் வைத்து இந்த இரண்டு சாட்சிகளை ஒன்றுமே செய்ய முடியாது. Very interesting. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. Next verse. அடுத்த வசனம். These have power to shut heaven. இவர்கள் வானங்களை அடைக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள். See, look at this. Fire coming out of the mouth. வாயிலிருந்து அக்கினி வெளி வருகிறது. Now actually we will go very deep. ஆழமாக நாம் பார்ப்போமானால் who was the man who was dealing with fire? அக்கினியோடு சம்பந்தப்பட்ட மனிதன் யார்? Elijah. எலியா. Elijah didn't die. எலியா மரிக்கவில்லை. How many of you know? எத்தனை பேருக்கு தெரியும்? Elijah didn't die. எலியா மரிக்கவில்லை. It's appointed unto men once to die. மனுஷனுக்கு பிறந்ததான எந்த மனுஷனும் மரிப்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. Elijah was a prophet. எலியா ஒரு தீர்க்கதரிசி. I'm not here to give a message on who are these two witnesses because I don't have time, but I'm just giving you some hints. நான் இந்த இடத்துல யார் அந்த இரண்டு சாட்சிகள் என்பதை குறித்து நான் சொல்லவில்லை, ஆனால் உங்களுக்கு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்கிறேன். Fire. அக்கினி. Fire. அக்கினி. These are power to shut heaven. இவர்கள் வானத்தை அடைக்க அதிகாரமுடையவர்கள். Now who was the person who had power to shut heaven when he was in this world? இந்த பூமியிலே இருக்கும்போது வானத்தை அடைக்க வல்லமையுடைய நபராக இருந்தது யார்? Elijah. எலியா. That it rained not in the days of the prophesy. தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. That means, when Elijah was here, he was using the same power. There was no rain. இந்த பூமியிலே எலியா இருக்கும் பொழுது இதே வல்லமையை அவர் பயன்படுத்தி இருந்தார். ஏனெனில் 3 வருஷ காலமாக மழை இல்லை. How many years there was no rain? எத்தனை வருஷங்கள் மழை இல்லை? Go to the book of James. யாக்கோபின் புத்தகத்திலே நாம் அதை பார்க்கிறோம். How many years? James 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. Very interesting. Elijah, when he was here for 3.5 years, he shut the heaven. There was no rain. எலியா பூமியில் இருந்த நாட்களிலே 3.5 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்திருந்தார். Look at that. It rained not on the earth by the space of 3 years and 6 months. 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. Now here when we go to Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். Here it refers to two people. These have power to shut heaven, that it rain not in the days of their prophecy. இந்த இடத்திலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. How many days they will prophesy? எத்தனை நாட்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்? 3.5 years. 3.5 வருஷங்கள். 1260 days is 3.5 years. 1260 நாட்கள் என்றால் அது 3.5 வருஷங்களாம். Very interesting, no?
That means for 1260 days there will be no rain. அப்படியானால் 1260 வருஷம் நாட்களுக்கு மழை என்பது இருக்காது பூமியின் மேல். Now I don't know whether it will be the entire world or a certain area. அது உலகம் முழுவதிலுமா இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலா அது எனக்கு தெரியாது. But there will be no rain for 1300 years, no rain, because these two people have got power. They will speak to the heavens and the rain will not come. 1260 நாட்கள், அதாவது 3.5 வருஷ காலமாக மழை என்பதே இருக்காது. ஏனெனில் இவர்கள் வானத்தை அடைக்க, இந்த இரண்டு சாட்சிகளும் வானத்தை அடைக்கும் அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறதினால். Now Elijah prayed when he was in this world. எலியா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜெபித்தார். And the Lord heard the prayer and shut the rain. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைத்தார். But these guys won't pray. ஆனால் இந்த நபர்கள் They ஜெபிப்பதில்லை. have power to shut the heaven. அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது வானத்தை அடைப்பதற்கு. See, God can do anything through anybody. தேவனால் எதையும் யார் மூலமாகவும் செய்ய முடியும். When he decides, he can give power. அவர் தீர்மானித்து விட்டார் என்றால் அவர் வல்லமையை கொடுப்பார். Verse 6. 6வது வசனம். And the power over waters to turn them to blood. தண்ணீரை அவர்கள் இரத்தமாக மாற்றக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. See, look at the next power they have. அடுத்ததாக அவர்களுக்கு இருந்த வல்லமை என்ன? See, they have power over the heavens to shut the rain. அவர்களுக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. And they have power over the waters to turn them to blood. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் அதிகாரம் உண்டு. And to smite the earth with all plagues. பூமியை சகல வாதைகளினாலும் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. As often as they will. அவர்கள் விரும்பும் பொழுதெல்லாம், வேண்டும் போதெல்லாம். That's why I'm telling you, they won't pray. They have power. If they decide, okay, tomorrow all the water will be turned into blood, all your corporation water will become blood. நாளைக்கு தண்ணீர் எல்லாம் இரத்தமாக மாறும் என்று, all your drinking water, whatever water, including the water in the, what do you call, can water, everything will become blood. அதாவது இன்னும் நீங்க குடிக்கிறதுக்காக நீங்க உள்ள கேன் வாட்டர்லாம் வச்சிருப்பீங்க பாருங்க, எல்லாம் கார்ப்பரேஷன் வாட்டர், குடிக்கிற தண்ணி, எங்க தண்ணி இருந்தாலும் எல்லாமே இரத்தமாக மாறிவிடும். Now you will be laughing, but I want you to understand God is in absolute control, brother. நீங்க சிரிக்கலாம், ஆனா தேவன் பூரணமான ஆளுகை உடையவராய் இருக்கிறார். See, and to smite the earth with all plagues. பூமியை சகலவித வாதைகளால வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. If he decides, okay, Beulah Sukumar, one plague means finished, that's all. அவர்களுக்கு ஒரு வாதனை அவங்க தீர்மானிச்சாலும் as they will. அவர்கள் விரும்புகிறபடி. I want you to understand, very serious matter, brother. இது மிகவும் ஜாக்கிரதையான ஒரு காரியம். That means if they don't like somebody, they can use their power. அப்படினா அவர்கள் ஒரு நபரை விரும்பாவிட்டால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். See, because the Bible says, as often as they will. தாங்கள் வேண்டும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் அவங்க விரும்புறாங்களா, எந்த நேரத்திலும். That's why, these are defenses which God is giving them. People will be terribly afraid of them. தேவன் அவர்களுக்கு தற்காப்புக்காக இப்படிப்பட்டதான காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை பார்க்கும் பொழுதே மற்ற ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். I don't know why they will not be captured and taken to prison. ஏன் அவங்கள பிடிச்சு யாரும் கொண்டு போய் சிறைச்சாலையில அடைக்க மாட்டாங்க, அது எனக்கு விளங்கல. Why? ஏன்? They can't. அவளால முடியாது. Even when Jesus went into the temple, 2 times he went into the temple and he, he took all the people who are selling everything, just threw it outside. Nobody arrested him. Do you know இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு, ஜெபாலயத்துக்கு போனபோது அங்கே வெளியில one man, ஒரு மனுஷன் தான், அவர் no disciple, he went alone. Every shop, they could have said, who is this guy, he's coming and disturbing my shop. அவங்க கேட்டிருக்கலாம், இவர் யார், இவர் என்னுடைய கடையை வந்து தொந்தரவுபடுத்துறதுக்கு. 2 times he did. Anybody arrested him? 2 முறை எப்படியாக தூக்கி போட்டு விட்டார். யாராவது அவரை பிடிக்க முடிஞ்சதா, இல்ல சிறை கைதியாக்க முடிந்ததா? In fact, that was not even one of the accusing points before Pilate. பிலாத்துக்கு முன்பதாக குற்றம் சுமத்திரதான காரியங்களிலே அது கூட கிடையாது. குற்றமாகவும் சொல்லவில்லை அவங்க. I think they forgot about it. நான் நினைக்கிறேன் அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். Don't you think that's a grave offense? எவ்வளவு பெரிய தவறு அது. Imagine if Selvin goes and does it to one shop. Not so many shops, just one shop. ஒரு கடை தான், ஒரு கடையை போய் அவர் தூக்கி போட்டாருன்னா என்ன ஆகும்? You know where he will be. அவர் எங்க இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். But not one shop, many shops, and nobody even raised their voice or their finger against Jesus. ஒரு கடை இல்ல, பல கடைகளை ஆண்டவர் அப்படி தூக்கி தள்ளி போட்டுட்டாரு. ஆனா ஒரு கையையும் தூக்கல, ஒரு வாயும் எழும்பல. 2 times. 2 முறை பாராக. Why? ஏன்? God is in control. தேவன் ஆளுகை செய்கிறார். Please understand. தயவு செய்து புரிந்து கொள்வோம்.
This is the crux of the message today. இதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். He can do what he wants in planet Earth. பூமியிலே தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை தேவன் செய்வார். So these people will have power to turn water to blood and to smite the earth with all plagues. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. Now actually in verse 19, 19வது வசனத்திலே the last line, கடைசி how do வசனம், you think the people of the world felt about them? அவர்களை குறித்து உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன நினைத்தார்கள்? Go to verse 10, the last line. 10வது வசனத்தினுடைய கடைசி பாகம், 11 and verse 10. 10வது வசனம். Because these two prophets tormented them that dwell on the earth. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால். See, look at this. That's what they were doing. They were tormenting the people who are dwelling in earth. பூமியில் இருந்ததான நபர்களை அவர்கள் வேதனைப்படுத்தினபடியால். That means it was not only in Israel, it was I don't know which country. அப்படியானால் எந்த தேசம் என்று நமக்கு தெரியவில்லை. All countries. பூமியின் குடிகள் என்று பார்க்கிறோம். Any country, they had the power to torment. எந்த தேசமாக இருந்தாலும் அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. Now here when we see power to turn waters into blood and smite the earth with all plagues, it refers during the time of Moses in Exodus chapter 7 verse 20. Go to Exodus 7 and verse 20. யாத்ராமம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். And Moses and Aaron did so as the Lord commanded, and he lifted up the rod and smote the waters that were in the river in the sight of Pharaoh and in the sight of his servants, and all the waters that were in the river were turned to blood. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பதாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பதாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. See, very similar. அதே விதமாக அதே ஒத்ததாக இருக்கிறது. Moses had power to turn waters to blood. மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடிய அதிகாரம் உடையவராய் இருந்தார். Only for that incident. அந்த சம்பவத்தில் மாத்திரம்தான். But these prophets, ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் 1260 days, 3.5 years, as they will, they had the power. 1260 நாட்கள் அளவும் எப்பொழுதெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தண்ணீரை அவர்களால் இரத்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். In Exodus 9 and verse 14. யாத்ராகமம் 9:14. Look at what God says. தேவன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். For I will at this time send all my plagues upon thine heart and upon thy servants and upon thy people. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் நான் அனுப்புவேன். Same thing is found. அதே காரியம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. Smite the earth with all plagues. எல்லா வாதைகளாலும் பூமியை வேதனைப்படுத்தும்படிக்கு. So this was temporary during the time of Moses, but now it will be for 3.5 years. இந்த காரியங்கள் மோசேயின் காலத்திலே ஏதோ 1-2 சம்பவமாக தான் நடந்தது. ஆனால் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் இருக்கக்கூடிய அந்த நாட்களிலோ 1260 நாட்களாலும் இப்படியாக நடக்கும். How many years they will be alive? எத்தனை நாட்கள் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள்? How many years will they be doing their ministry? எத்தனை நாட்கள் அவர்கள் ministry, brother? இது ஊழியமாகும். இந்த ஊழியத்தை எவ்வளவு நாட்கள் செய்வார்கள்? 3.5 years. 3 வருஷம். I hope nobody is here during that time. அந்த நாட்களில் நாம் ஒருவரும் இந்த இடத்தில் இருக்க கூடாது என்று நான் I விரும்புகிறேன், நம்புகிறேன். But it will be very interesting. ஆனா அந்த நாட்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். And also very tormenting. அதே நேரத்தில் வேதனை நிறைந்த காலமாக இருக்கும். Because you know the word, the people on this earth were tormented. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். 3.5 years nobody is doing anything to them. ஆகவே 3.5 வருஷம் ஒருவரும் அவர்களை எதிர்த்து ஒன்றுமே செய்யல. Just 2 people. 2 பேர் தான். No security for them. அவர்களுக்கு எந்த செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் கிடையாது. No followers. அவர்களுக்கு பின்னாக இருக்கிறவர்களும் யாரும் இல்லை. No followers, brother. ஏன்னா அவங்க பின்னாக இருக்கக்கூடிய கூட்டமும் இல்லை. No mention. No, but that's 2 of them. 2 பேர் தான். With so much of power. அவ்வளவு அதிக வல்லமை உடையவர்களாக everybody must have been terribly afraid. I don't know what, today we have all these guns, these nuclear bombs, all these bombs. I don't know why all these things, I don't know. இன்றைக்கு பல வகையான நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் புதிய நவீன கண்டுபிடிப்புகள் இவை இத்தனை காரியங்கள் இருந்தும் அவர்களை யாருமே சேதப்படுத்த முடியாது. That's what God is saying. For 1260 days. 1260 நாட்கள் அளவும். Verse 7. 7வது வசனம். And when they shall have finished the testimony.
அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது the beast that ascendeth out of the bottomless pit shall make war against them, பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி and shall overcome them and kill them. அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். Which means these people can be killed. அப்படியானால் இவர்களும் கொல்லப்படுவார்கள். As far as my knowledge goes, a human being cannot die twice. என்னுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த மட்டில் ஒரு மனுஷனாக பிறந்தவன் 2 முறை மரிக்கவே மாட்டான். But according to records, 2 people never died. வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி 2 மனிதர்கள் மரிக்கவில்லை. Both start with E. இரண்டுமே ஈல தான் ஆரம்பமாகிறது. Number 1 is Enoch. முதலாவது ஈனாக். Number 2 is Elijah. இரண்டாவதாக எலியா. Very strange, I don't know why, but both start with E. இரண்டுமே ஈல் ஆரம்பமாகிறது. Both of them didn't die. 2 பேரும் மரிக்கவில்லை. But the Bible says it's appointed to men once to die. வேதம் சொல்லுகிறது மனுஷன் ஒரு முறை மரிப்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. Even Jesus Christ died. இயேசு கிறிஸ்து கூட மரித்தார். When he became a man, he died. இயேசு மனிதனாக மாறினார். Firstborn from the dead. மரித்தார், மரித்தோரிலிருந்து முதற் பேரானவனாக எழும்பினார். So these 2 guys didn't die. ஆனால் இவர்கள் இருவரும் மரிக்கவில்லை. I told you, I don't have time to go into this, but that's a very interesting topic. Okay, the Bible says when they have finished their testimony. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது After how many days? 1260 days. 1260 நாட்களுக்கு பிறகு Now the beast that ascendeth out of the bottomless pit பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் shall make war against them. அவர்களோடு யுத்தம் பண்ணும். See, then only power is given to the beast to make war against them. அப்பொழுதுதான் அவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடியதான அதிகாரம் அந்த மிருகத்திற்கு கொடுக்கப்படும். And shall overcome them. அவர்களை மேற்கொள்ளும். And kill them. அவர்களை கொன்று போடும். After 1260 days, after the ministry is over only, they can be killed. 1260 நாட்கள் முடிந்த பின்பு, அதாவது அவர்களுடைய ஊழிய நாட்கள் முடிந்த பின்பு அவர்கள் கொல்லப்படுவார்கள். How many years do you think Jesus did ministry? இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்தார் என நினைக்கிறீர்கள்? 3.5 years. 3.5 வருஷம். Very similar, no? எல்லாம் ஒத்ததாகவே இருக்கிறது. Very interesting. மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. Verse 8. 8வது வசனம். And the dead bodies. அவர்களுடைய உடல்கள். That means these people have a body. அப்படியானால் அவர்கள் சரீரமுடையவர்களாய் இருப்பார்கள். So they are not angels. இவர்கள் தூதர்கள் அல்ல. Is it clear? கவனிப்போம். And the dead bodies அவர்களுடைய உடல்கள் shall lie in the street of the great city which spiritually is called Sodom and Egypt, where also our Lord was crucified. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானோர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். So that is a clue where it is. அப்படியானால் அவர் அது எங்கு இருக்கும் என்கிற குறிப்பும் சொல்லப்பட்டுள்ளது. Okay, how long that bodies will be on the ground? அப்படியானால் அவருடைய சரீர உடல்கள் அந்த Okay, look at this. In the street, that means in the street only. Nobody will take them to the house also. வீதியிலே அவருடைய உடல்கள் கிடக்கும். அப்படியானால் யாரும் வீட்டுக்கு கூட கொண்டு போக மாட்டாங்க. How many days? எவ்வளவு நாட்கள்? Verse 9. 3.5 days. 3.5 நாட்கள். Very interesting. 3.5 years ministry, and after 3.5 years ministry, they will be killed and the bodies will be in the street for 3.5 days. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனெனில் 3.5 வருஷ ஊழியம் அதற்கு பின்பு அவர்கள் கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்ட பின்பு அவர்களுடைய சரீரமானது வீதியிலே 3.5 நாட்கள் இருக்கும். Why? ஏன்? Okay, now come to verse 9. 9வது வசனத்தை வாசிப்போம். And they of the people and kindreds and tongues and nations shall see the dead bodies 3.5 days. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். Now it's very interesting. இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. When the apostle John wrote this, there was no TV. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எழுதின போது எந்த டிவியும் கிடையாது. அந்த There was no way by which people from all nations can see dead bodies. ஜனங்களும் கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் அதாவது ஜாதிகள் பூமியில் உள்ளதான நபர்கள் அந்த மரித்த சடலங்களை பார்ப்பதற்கு எந்த வகையான வாய்ப்பே கிடையாது. Then how is John prophesying? அப்படியானால் தீர்க்கதரிசனமாய் எப்படி யோவான் இதை கூறினார்? They of the people and kindreds and tongues and nations.
ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் shall see the dead bodies 3.5 days. அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். Now it's impossible because they can't travel and come. You know, when John was there, there's no aeroplane, no TV, no WhatsApp, nothing. அந்த நாட்களிலே யோவான் எழுதினதான அந்த காலத்திலே எந்த விதமான ஏரோப்ளேன் கிடையாது, டிவி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. That means they shall see means in all the TV channels this only will be coming. அப்படினா அவங்க every TV channel you put, any TV channel, the bodies of these 3 people lying in the street will be visible. எந்த டிவி சேனல் no other news will come. வேற எந்த செய்தியும் வராது. இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கும். இவர்களுடைய 2 சரீரங்களும் தெருவிலே வீதியிலே கிடக்கிறதான காட்சியை தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். Don't you think Bible is a prophetical book? இப்போ உங்களுக்கு புரியுதா? வேதாகமம் தீர்க்கதரிசனமான புத்தகம். I have a personal feeling God allowed TV to be invented for this. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த காரியம் நடக்கிறதுக்காக தான் டிவி கண்டுபிடிக்கும்படி வைத்திருக்கிறார். That's why satellites were invented. ஆகவே தான் சேட்டலைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. Because to prophecy has to be fulfilled. ஏனா சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வேண்டும். Everybody will see. யாவரும் காண்பார்கள். Dead bodies. மரித்த உடல்களை. And shall not suffer the dead bodies to be put in graves. அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். The people will be so angry because they can't kill them, but when the beast which rises up from the bottomless pit kills them, these people are so happy that they say, okay, let the bodies decay in the street. They won't allow them to be buried. ஏனா அவர்களுக்கு ஜனங்களுக்கு அவ்வளவு கோபம், அவ்வளவு எரிச்சல். ஏனெனில் அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களிலே அதிகமாக வேதனைப்படுத்தபடி படுத்தினபடியால் பாதாளத்திலிருந்து ஏறினதான மிருகம் அவர்களை கொன்றுவிட்டது. ஆகவே அவர்களுடைய சரீரங்களையும் நம்ம அடக்கம் பண்ண வேண்டாம், கடக்கட்டும், தெருவிலேயே கடக்கட்டும். Let them be in the street. People will be mad against them. அவர்கள் மேல் அவ்வளவு கோபமும் எரிச்சலும் நிறைந்தவர்களாய் ஜனங்கள் இருப்பார்கள். 10வது வசனம். And they that dwell upon the earth shall rejoice over them. பூமியின் குடிகள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். See, look at this. Everybody will be very happy. பூமியில் இருக்கிற யாவரும் சந்தோஷப்படுவார்கள். And make merry. அவர்கள் களி கூறுவார்கள். And shall send gifts one to another. ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். If you want gifts, then you better be present at the time. உங்களுக்கு வெகுமதி வேணும்னா அந்த நாட்கள நீங்க இருக்க வேண்டியிருக்கும். Brother, you'll get free gift, brother. இலவசமான வெகுமதி. See, they'll give gifts one to another. They're so happy. These guys, I don't know how many people would have been afflicted by these prophets. They'll be so happy. I don't think somebody must have got cancer. Somebody must have got, I don't know, maybe rotting up of flesh. That's a plague, no? Your flesh will rot up before your own eyes. That's a plague. That's what these guys will be doing. They'll suddenly say, okay, Barnabas, not you. Half side plague. This side will rot up. And you think Barnabas will be so unhappy. Oh, my hand is gone. These prophets, dangerous guys. But he can't do anything because fire is coming. So now Barnabas' family is very happy. Now they'll give gifts because these 2 guys are dead. No more plagues for us. ஏன்னா அவங்க பயங்கரமான வேதனைகள் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இருக்கும்போது சகலவித வாதைகளினாலே வாதித்ததினாலே, அதாவது சிலருக்கு கேன்சர் வந்திருக்கலாம், சிலருக்கு அவங்க கண்ணுக்கு முன்பதாகவே அவங்களோட சொந்த சரீரம் அழுகி போயிருக்கலாம். Just come out of their sockets. அந்த சாக்கெட்ல இருந்து கண்ணானது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வெளியில வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பயங்கரமான வேதனைகளினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டதினால அவங்க செத்து போன போது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், வெகுமதிகளை அனுப்புகிறார்கள். See, it gives a reason. They shall rejoice and make merry and shall send gifts one to another because these 2 prophets tormented them that dwelt on the earth. அவ 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். You know, God will not allow their bodies to be put in the grave. தேவனும் அந்த கல்லறைகளிலே அவர்களுடைய சடலங்கள் வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். What I am trying to tell you is God is in full control. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் தேவன் பூரணமான ஆளுகை செய்கிறார். He will make these guys do what he wants. இவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவர்கள் செய்யும்படி தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். All the people will put TV, everything, all the channels showing them 3.5 days. எல்லாம் டிவில எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜனங்கள் பூமியில இருக்கவங்க யாவரும் டிவில இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க 3.5 நாட்களுக்கு. 3 days they are watching because they don't know what to do, what will happen, nothing. They are very happy, they are dead. அவங்க மரித்து போய் விட்டார்கள், செத்து போய் விட்டார்கள் என்கிற அந்த சந்தோஷத்துல அவங்க நிம்மதியா இருக்காங்க. So as they are giving gifts, இப்படி வெகுமதிகளை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிற வேளையிலே 11வது வசனம். After 3.5 days the spirit of life from God entered into them. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. See, look at this.
After 3.5 days, what spirit? The spirit of life. Listen, the spirit of life, it will come from God. It will enter into the dead bodies. 3 நாட்களுக்கு பின்பு ஜீவ ஆவி, கவனிப்போம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவ ஆவி இவர்களுடைய சரீரங்களுக்குள்ளாக நுழையும். And they stood upon the feet. அவர்கள் எழும்பி நிற்பார்கள் தங்கள் கால்களிலே. See? And that also will be coming in the TV. அதுவும் டிவியில வரும். And great fear fell upon them which saw them. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. And they heard a great voice from heaven saying unto them, Come up thither. And they ascended up to heaven in a cloud, and their enemies beheld them. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். Same way that Jesus went up. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே முறையிலே. But the voice doesn't come for Jesus, but for these people the voice will come. Come up. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சத்தம் வரவில்லை, ஆனால் இவர்களுக்கும் அந்த சத்தம், ஏறி வாருங்கள், Your work is over. உங்களுடைய வேலை முடிந்தது. So what do you understand from this? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? God is in complete control. தேவன் பூரணமாய் ஆளுகை செய்கிறார். He allowed Sodom and Gomorrah people to do what they want. சோதோம் and கொமோரா ஜனங்கள் என்ன தாங்கள் விரும்புகிறார்களோ அதை செய்யட்டும் விட்டு விடுகிறார். God is very quiet. Did you notice that? தேவன் மௌனமாக இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? Even today so many people everywhere they are doing so many things. Even today morning I was just listening to certain thing coming in the air. All of you know what it is. I was just thinking, okay, God is just keeping quiet. தேவன் விட்டு விடுகிறார். எங்க பார்த்தாலும் பல வகையான சத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். Why? That is காத்துல God. பல வகையான சத்தங்கள் வருகிறது. ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். That is God. அதுதான் தேவன். But let me tell you something. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Just because God is not doing anything doesn't mean he approves. தேவன் அமைதலாக இருக்கிறார் என்பதினாலே தேவன் அங்கீகரிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. Don't make that mistake. அந்த தவறை செய்யாதீர்கள். Just because nothing happened to you seriously, don't think he approves. எதுவும் வேதனையான அதாவது வேதனைப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்காததினாலே தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்று அங்கீகரிச்சிட்டார்னு நினைக்காதீங்க. He doesn't approve. அவர் அதை அங்கீகரிப்பதில்லை. That is why we have to learn what is it that God approves. அப்படியானால் தேவன் எதை அங்கீகரிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because God moves according to his wisdom and understanding. தேவன் தன்னுடைய ஞானத்தின்படி தன்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இயங்குகிறார். Only one thing I would like you to understand. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். Job 9 and verse 10. யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். Who is the God whom you serve? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? Who doth great things past finding out. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். And wonders without number. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். So if you are really wise, நீங்கள் ஞானமுள்ள நபராக இருப்பீர்களானால் you learn how to please this God. எப்படி இந்த தேவனை பிரியப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். You learn what are the things which God approves. தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவன் அங்கீகரிக்கிற காரியம் என்ன? Because here is somebody who doth great things which cannot be understood. ஏனா இங்கே இருக்கிற நாம் இதிலே சொல்லப்பட்டதான தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். Wonders without number. எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். Wonders without number. எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். Job 5:9 says marvelous things without number. யோபு 5:9 பார்க்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். See in Job 5:9 marvelous things without number. யோபு 5:9 பார்க்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். In Job 9:10 wonders without number. யோபு 9:10 எண்ணி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். Now today Church of God, தேவ சபையே listen very carefully. கவனமாய் கேளுங்கள். You know we are having somebody who does wonders. அதிசயங்களை செய்கிறதான நபர் ஒருவர் இருக்கிறார். We have somebody who does marvelous things. ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். What is the meaning of wonder? அதிசயம் என்றால் என்ன? Your eyes will pop out. உங்க கண்ணு வெளியில வந்துரும். கண்ணு வெளியே வரணும். வரலனா அது wonder கிடையாது. கண்ணு வெளியில வரணும், இல்லனா அது அதிசயமே கிடையாது. Another term marvelous thing. அதுக்கு பெயர் தான் ஆச்சரியம், அதிசயம். For example, உதாரணத்திற்கு you are having a tumor in your hand. கையில ஒரு கட்டி இருக்குதுனா, You know that day there was a lady. ஒரு சகோதரி இருந்தார்கள். She had such a big tumor. இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது. And the anointing is going before her own eyes, the tumor is disappearing. கண்ணு முன்னாலே. கண்ணு முன்னாடி அவங்க கட்டி அப்படியே மறையுது. What is that? அது என்ன? That's a wonder. அது அதிசயம். That's a marvelous thing. அது ஆச்சரியமான காரியம். Have you seen that? நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படி? Well, that's what God does. தேவன் அப்படிதான் செய்கிறார். Suddenly the what do you call the
Let me give you another example of marvelous thing. அடுத்த ஆச்சரியம் என்பதை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். Another example of marvelous thing is you will know that it's going to happen, and just as you know it will happen. உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி தான் நடக்கணும், அது தோன்றினபடியே உங்களுக்கு நடந்துவிடும். You will know that right now that stone in the kidney, I don't know how big, it may be as big as a rock also. It's going to disappear right now at 6:40, exactly 6:40 it will come out. அந்த கிட்னில இருக்கிற ஸ்டோன் கரெக்ட்டா 6:40 க்கு போகும். உங்களுக்கு தெரியும் அந்த 6:40 கண்ணாலே பாப்பீங்க. அது நீங்க What is that? அது அப்படி That is marvelous thing. அதுதான் அதிசயமான It காரியம். will just pop your eyes, brother. உங்க கண்களையே வெளிவர செய்து விடும். That is my God. அதுதான் என்னுடைய That தேவன். is your God. அதுதான் உங்களுடைய And தேவன். how many marvelous things he will do? இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் எவ்வளவு How செய்வார்? many wonders he will do? எவ்வளவு பெரிய காரியங்களை Without செய்வார்? number. எண்ண முடியாத அளவிற்கு. What is without number? எண்ண முடியாத 1, என்றால் 2, 3, அர்த்தம் என்ன? 4, 5. I've told you many times. 100, 10,000, 20,000, 1 2 1 3 lakh. 4 5 Brother, 100 10,000 so many miracles, so many wonders he's going to do. And don't you think it's good to be at peace with him? இப்படிப்பட்ட பெரிய அதிசயங்களையும் அநேக எண்ண முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற அந்த நபரோடு கூட நாம் சமாதானமாக இருக்க வேண்டாமா? So don't waste time. ஆகவே நேரத்தை வீணாக்காதீர்கள். Today's main crux of the message is God is in full control. இன்றைக்கு செய்தியினுடைய சாராம்சம் அதுதான். அவர் பூரண ஆளுகை செய்கிறார். Point number 2. இரண்டாவதாக He allows people to live and do what they like. அவர்கள் ஜனங்கள் வாழவும் அவர்கள் தாங்கள் என்னெல்லாம் விரும்புறாங்களோ செய்வதற்கு விட்டு விடுகிறார். But he is in control. ஆனா தேவன் ஆளுகை செய்து See, that is God. He is in control, but he allows. அவர் ஆளுகை செய்கிறார், ஆனால் விட்டு கொண்டிருக்கிறார். Why? ஏன்? That also behind there's another plan. அதுக்கு பின்னாலே ஒரு திட்டம் எல்லாமே பிளானோட தான் செய்றாரு. Don't think he allows without a plan. காரணம் இல்லாமல் எதை அனுமதிக்கிறான்னு நினைக்காதீங்க. Everything he does with a plan. எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு So செய்கிறார். may God open your eyes. கர்த்தர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக. May the power continue to operate in your life. கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக. You only live once. நீங்க வாழ்வது ஒரே ஒரு முறைதான். Don't waste your time. உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. Time is very precious. வாழ்க்கை என்பது மிகவும் விசேஷமானது. Time once wasted will never come back. நீங்க ஒரு முறை வீணாக்கினதான அந்த நேரமானது திரும்ப கிடைக்கவே That கிடைக்காது. is the thing about time. அதுதான் நேரத்தை குறித்ததான காரியம். So redeem the time. நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். Be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள்.